இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு நாம் படிச்சுக்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் இது நம்ம புரியறதுக்காக. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா தமிழ் வாக்கியத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். இப்போ நீங்கள் 2 பேர் பேசின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். உன் ஃப்ரெண்டு நீ சொல்கிற, இப்போ நான் சொல்கிறத கேளுங்கிற, நான் சொல்வதை கேள் அப்படிங்கிறதுக்கு லிசன் டு மீ. லிசன் டு மீனா நான் சொல்கிறத கவனித்து கேள்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்னா ஐ ஹாவ் எ கம்ப்யூட்டர். என்னிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுங்கிறதுக்கும் அதுதான், நான் ஒரு கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறேங்கிறதுக்கும் அதுதான். இப்போ உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்லுவேன்? ஐ நீட் எ மொபைல். ஐ நீட் எ மொபைல் ஃபோன். எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவை. இப்போ என்னுடைய சகோதரி இருக்கா, ஆள் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவா, நல்ல பலசாலி. அப்படிங்கும்போது அவள் ஒரு பலசாலி. அது எப்படி சொல்கிறது? ஷீ இஸ் ஸ்ட்ராங். ஷீ இஸ் ஸ்ட்ராங்னா அவள் பலசாலி. இப்போ நீ டிக்கெட்டை மறந்து எங்கேயோ வச்சுட்ட, ஊருக்கு போகும்போது ட்ரெயின் டிக்கெட்டன்னா எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது யார் எடுத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒன்றும் எடுக்கலை, நீ தான் இங்கே வச்சுருக்க அப்படின்னா காணலையேம்ப. அப்போது அது உன் தவறு. அப்போ இட்ஸ் யுவர் மிஸ்டேக், இட் இஸ் யுவர் ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். நீ தான், உன்னுடைய தப்பு தான் அதுக்கு காரணம், நீ தான் மறந்து எங்கேயோ வச்சுருக்க. ஒரு பொருள் இருக்குது, ஒன்று நல்ல டேப் வச்சுருக்க, நல்லா பயன்படுத்துகிற நீ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ என்ன தான் படிச்சுக்கிட்டாலும், எம்சிஏ படித்தாலும் எம்பிஏ படித்தாலும் நல்ல ஆங்கிலம் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஆங்கிலம் பேச கற்றுக்கொள் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு சொல்கிறான்னு வச்சுப்போம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கற்றுக்கோன்னு அர்த்தம். இப்போ உனக்கு லாட்ரியில் ஒரு 10 லட்ச ரூபா விழுந்துருது, ஒன்றும் சந்தோஷமாக இருக்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்? ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் உங்களுடைய தம்பி நிற்கிறான், அவனை இங்கே வாப்பான்னு கூப்பிடணும். இங்கிலீஷில் அவனுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கம் ஹியர். கம் ஹியர், இங்கே வா. சரி, ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட உனக்கு பேச்சு தொடர்ந்து பேசுகிறதுக்கு பிடிக்கலை, போப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. விலகிச்சல், கெட் அவே. கெட் அவே அப்படின்னா தள்ளிப்போன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பெரிய வாக்கியத்துக்கு வரலாம். இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.